ஆ. ஓ சரி சரி. ஆ ஆ. கமெண்ட் வரல எஸ்கே, இதுலயும் ஷோ ஆகல, அதுலயும் வேற கமெண்ட் எதுவும் வரலையே. லாஸ்ட் பிரியாணி கமெண்டோட அதெல்லாம் நிக்குது. கமெண்டே பண்றதுல இருந்தாலும் இந்த எஸ்கேக்கு ரொம்ப நக்கல்யா. அம்மா இங்க வாதனார் கீரைலாம் வராதா? வாதனார் கீரை. ஆமா ஆமா இருக்கு இருக்கு. இல்ல ஒரு சில கிராமத்துல இருக்கிறவங்க அதான் தெரியாது, அதான் கேட்டு. எல்லாருக்குமே எல்லாம் தெரியாதுல்ல. நம்ம பண்ருட்டியில மட்டும்தான் அந்த இது வாதனார் கீரை. வாதனார் கீரை. அதுக்கப்புறம் 20 கமெண்ட்ஸ் வந்துருச்சா? கிளியர் பண்ணி பாட்டாடி. கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரு கமெண்ட் கூட எனக்கு ஷோ, 2 பேருக்குமே ஷோ ஆகலையே. இதில் இப்போ தான் வருது, இருங்க அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. சம்டைம் நெட்ஒர்க் இஷ்யூ இருந்தால் கூட அப்படி இருக்கும். உங்களுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. ஐயோ வந்திருக்கான் பாருங்க, வேற யாரோ ஒருத்தர் அடிச்சு அனுப்பியிருக்காரு சோகமாக. கீழே இருக்கு இதோ பாருங்க கமெண்ட்லாம். யாருக்கு கீழே இருக்கு? கீழே இருக்கு பார்த்தியா டாடி? அப்போ நீ பேசுறதெல்லாம் கேட்டுருக்கு. பதில் வந்திருக்கு. ஆமாம் எஸ்கே வந்திருக்கு, இதோ கிளியர் பண்ணியிருக்காங்க இப்போ தான். சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? அது சில நேரம் பக் ஆகுது, அப்படியே ஸ்டெக்காக நிற்கிறிய, கமெண்டே ஷோ ஆகாமல். இன்றைக்கி பார்க்கலாமா அது எப்படி வருதுன்ட்டு. கிட்ட வசதியாக இருந்தால் பிடிச்சிடுவோம், ரொம்ப தூரமாக போனால் கஷ்டம். ஆ சரி வரட்டும், பிடிப்போம். போட்டுருங்க போட்டுருங்க, எதுக்கு அலைச்சல் போய் போய். ஹலோ, மெசேஜே ஷோ ஆகல, நான் எப்படி படிக்கிறது? இப்பதான் ஷோவே ஆகுது. இப்போதான் கமெண்ட் என்ன பண்றது? எல்லாம் இந்த எஸ்கேவால வர சொல்லுங்க. எஸ்கேவா எல்லாத்துக்கும் எஸ்கே தான் உனக்கு காரணம் பண்ணாடி. எஸ்கே தான். எஸ்கேவை 4 அடி அடிச்சாதான் சரிப்பட்டு வரும் இன்னைக்கு. அது சண்டை கோழி அது. ஓஹோ. பிரியாணி சாப்பிடுறியா? சாப்பிடுறியா இல்லையா? நல்ல மனசு இருந்தாதான் கமெண்ட். ஓஹோ. அந்த காலத்து தண்டனை கொடுப்பாங்கல்ல, கட்டைய சம்பந்தம் கழுத்துல மாட்டி அந்த மாதிரி இடம் கொடுக்கலையா? டாடி பவின்க்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் பவின், எப்படி இருக்க? மேடம் பாரு எங்க உட்காந்துருக்காங்க. அதையும் காட்டாத ரவி, ஏடா கூடமா நானே உட்காந்துருக்கேன். உட்கார மாட்டேன் பண்ணல, படிமட்டத்துக்கு உட்காந்துட்டேன். கொஞ்சம் பூச்சி போட்டு வருதுன்னு மட்டும் பார்த்து சொல்லு, பயமா இருக்கு. நம்ம இங்க பெரிய பெரிய பாம்புலாம் வருது, நீங்க எப்படிதான் கோழி வளர்க்குறீங்க? பத்திரமா இருக்கா? என்ன பண்ண இப்பயும் இருக்கா? ஓ பெரிய பெரிய கல்லு கடியிலையா? அவங்க பாம்பு பிடிக்கும் அவங்க ஆனா புடிச்சு மட்டும் திருப்பி தண்ணிங்க விட்டுறாங்க. அந்த சாவு சேர்த்தா போச்சு மீனா. அன்னைக்கு சாயங்காலம் வளர்த்து 7 மணியாக்குள்ள வந்தது மீனா. இந்த பாரு இந்த பக்கில கச்சிக்குது, இந்த பக்கில இறங்கி போயிடுது, இவ்வளோ ஆழம் பல்லு. அது அப்படியே இருந்துட்டு ஒரு 7 மணியா போல வந்தா போது வந்து இந்த மரத்தில் ஏறிச்சு, சீதாவி மரத்தில்.
ஹாய் நந்தினி.